மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் பேட்டில் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நான்வெஜ் வீடியோஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ஒரு பேட்டிலா போட்டா என்ன, பேட்டில்னா ஒண்ணும் இல்லைங்க, கம்பாரிசன் தான். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாமொய்தீனுக்கு தான் வந்திருக்கோம். பல்லாவரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ரீசெண்ட் டேஸா ஃபேமஸா இருக்கிற ஹாஜியார் பிரியாணி. இன்னைக்கு வந்து கம்பாரிசன் வந்து இவங்க ரெண்டு பேரையே தான் நான் பார்க்க போறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாமொய்தீன் கிட்ட வெளியில தான் இருக்கேன். இந்த கூட்டத்தை பாத்தீங்களா, நான் அடிச்சு புடிச்சிட்டு பிரியாணியோட ரேட் எல்லாம் தெரியல. நான் வாங்கிட்டு வந்து எவ்வளோன்றதை உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ₹150 மட்டனு அதான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்றதான் சாப்பிட்றோம், எதுக்கு சிக்கனை சாப்பிட்டு ஸ்பெஷலாக மட்டனே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டேன். ஸோ மார்ச் மாசமே வரல, செம்மையா வெயில் கொளுத்துது. சரி அதெல்லாம் வந்து கண்டென்ட்ல இல்லை, நம்ம ஹாஜியார் பிரியாணிக்கு வந்திருக்கோம். இப்போ நான் அங்கே போய் வாங்குறேன். அங்கே வந்து 350 ஆச்சு. இந்த இடத்துல எவ்வளோன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஒரே ஒரு பிரியாணின்றதுனால மதிக்க மாட்டாங்களான்னு தெரியல. வாய் உள்ளுக்குள்ளதான் பொழைச்சுக்கோம்ல, அதனால கட்டி கேட்டவன கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெண்டுத்தையும் பிரிச்சு 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 மெஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெயின்ல வந்து உட்காந்தாச்சு, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு 3/4 மணி நேரத்துல வந்துட்டேங்க வீட்டுக்கு. பிரியாணி வேற சூடு ஆறிடும். இந்த பக்கம் இருக்கிறது யாமொய்தீன், இந்த பக்கம் இருக்கிறது ஹாஜியார். சரி இப்ப நான் வந்து வெயிட் எல்லாம் போட்டு உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டோட காட்டுறேன். இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். ரைத்தா, கத்திரிக்காய், ஆஸ் யூஷுவல் வந்து பிரெட் ஹல்வான்னு நினைக்கிறேன், ஸ்வீட்டு. இது வந்து வெயிட் 0 பண்ணியாச்சு. எக்கோட எவ்வளோ இருக்கு, அப்புறம் எக்கு பீஸ் எடுத்துட்டு எவ்வளோ இருக்கு, பீஸுமே நான் தனியா வெயிட் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். இதோட வெயிட் பாருங்க, கையை எடுத்துட்டேன். வெயிட் வந்து 728 இருக்கு. இப்போ வந்து நான் ரைஸோட வெயிட் மட்டும் தனியா காட்டுறேன், பீசஸ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக 500 கிராம் இருக்குங்க ரைஸோட குவான்டிட்டி. கண்டெய்னர் வந்து 0 பண்ணியாச்சு. இப்போ எத்தனை பீஸ் இருக்குன்னு காட்டிட்டு அப்புறம் வெயிட் பார்ப்போம். 5 பீஸ் இருக்கு, ஒன்று புட்டுக்குச்சு, அதனால உங்களுக்கு வந்து அதையும் போட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து 124 வருது. அது வந்து 500 கிராம்ஸ் வந்துச்சு ரைஸு. அதுவும் இதுவும் சேர்த்து 624 கிராம்ஸ் இருக்கு டோட்டலா. பிரியாணியில வந்து எவ்வளோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். இல்லை பிரெட் அல்வா வந்து இப்படி ஒரு சின்ன கண்டெய்னர்ல கொடுத்துருக்காங்க. அதில் தான் பிரெட் அல்வா அதிகமாக இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பிரியாணி. இப்போவும் கொடுக்குற மாதிரி கத்திரிக்காய், ரைத்தா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவங்க கொஞ்சம் நீட்டாக செல்லோ டேப்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம வந்து இதோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். இது கலர் வேற மாதிரி இருக்கு, அந்த கலர் வேற மாதிரி இருக்கு. இதோட வெயிட் வந்து 709 கிராம்ஸ் இருக்கு. அதே மாதிரியே நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துடலாம். நான் முதல்ல பீஸ் மட்டும் பிரிச்சுட்டு எக் எடுத்துருவோம். பீஸ் இல்லாம குஷ்கா எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போடணும், அதுக்கப்புறம் தான் தனியா பீஸ் போடணும். என்னடா இது, இதுல பயங்கரமான குவான்டிட்டி இருக்கும் போலயே பீஸு. என்னடாடா, ரைஸுக்கு சமமா வந்து பீஸை கொடுத்துருப்பாங்களோ. ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 417 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 233 கிராம்ஸ் இருக்கு பீஸ் மட்டும். நான் சொல்லல அதை விட இது பீஸ் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் யார் வின் பண்றா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யாமொய்தீனை பொறுத்த வரைக்கும் 681 கிராம்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்த்து எக்கோட சேர்த்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தோம். அதை தவிர வந்து ரைஸ் எவ்வளோ, பீஸ் எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பீஸ் வந்து 123 கிராம்ஸும் ரைஸ் வந்து 500 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 1/2 கிலோ ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 709 கிராம்ஸ் இருந்துச்சு எக்கோட சேர்த்து. அதுல வந்து பீசஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 233 கிராம்ஸ் இருந்துச்சு. ரைஸ் வந்து 433 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரைஸ் அதிகமா கொடுத்து ஏமாத்திட்டாங்க, பீஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து 6 பீஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணோம். இதுல வந்து 8 பீசஸ் கிட்ட, சின்ன சின்னதா இருக்கிறதெல்லாம் நான் ஒன்னா சேர்த்தேன்னா 8 பீஸ் கிட்ட இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 1/4 கிலோ கொடுத்துருந்தாங்க ஆஜிஆர்ல. ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இது 350 கொடுத்தாங்க, இது 320 கொடுத்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி வைஸ் இவங்க தாங்க வின் பண்ணாங்க. குவான்டிட்டியில இதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பீஸ் தானே நம்ம பிரியாணியில மொத்தமாவே பார்ப்போம், டேஸ்ட் வந்து பார்ப்போம். இது அதுக்கப்புறம் அதோட செக்ஷன் போறோம். நம்ம உங்களுக்கு வந்து ரைஸை முதல்ல காமிச்சிடுறேன். அப்படியே நல்லா உதிரி உதிரி உதிரியா கொடுத்துருக்காங்க. அப்புறமா குஸ்காவை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பீஸ் வந்து எப்படி வெந்திருக்கு, சூடா இருக்குப்பா, இதுதான் எனக்கு வேணும்.
ஸ்பைசியாக மசாலாலாம் தூக்கலாக போட்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக நான் பிரியாணியில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்ப்பேன்னா, எனக்கு வந்து ரைஸ் உள்ளே தொண்டைக்குள்ளே இறங்குதான்னு பார்ப்பேன். நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அப்படி ரொம்ப நெத்தாக இருந்தாலும் தொண்டைக்குள்ளே இறங்கினாலும் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு வேண்டாம், என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் வேணான்னு சொல்லிடுவேன். கொஞ்சம் வந்து குத்துற மாதிரி இருக்குது. பட் வந்து சாப்பிட்ற வயசு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஒரு காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா ஒரு மசாலா, ஹெவியான மசாலா, நல்ல ஒரு ஸ்பைசியாக, அப்படியே பிரியாணினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது யாமோதீன். உங்களுக்கு பீஸ் வந்து எப்படி குக் ஆயிருக்குன்னு நான் காட்டுறேன். நல்லா குக் ஆகிற மாதிரி தான் இருக்குது, உடைக்கெல்லாம் வருது. இதுவும் ரைஸும் சேர்த்து சாப்பிடணும். பிரியாணிலாம், அதுவும் எனக்கு மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ரொம்ப சாஃப்டா இல்லை, கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது மட்டனையும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர், அப்படியே அட்டகாசமாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீலு. இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு எனக்கு. இப்போ வந்து கத்திரிக்காய் ரைத்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய், இந்த ரைத்தா, இந்த பீஸு, அப்புறம் கொஞ்சம் முட்டை, சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கத்திரிக்காயோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயெல்லாம் விட்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரைத்தாவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு அப்படியே பயங்கர அற்புதமான ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டேன், கையும் கழுவிட்டு வந்துட்டேன். அந்த மசாலா இதில் ஒட்டிக்கிடுச்சுன்னா சரி. இப்போ வந்து முதல்ல குஸ்கா, இங்கே ரைஸை காட்டுறேன் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருந்தது. இது வந்து டோட்டலாக ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. கலரும் வேற, ரைஸோட இதுவும் வேற, தரமும் வேற. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசியாக இருக்குது. பட் இவங்களோட மசாலா வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் நான் எதிர்பார்த்தேன்ல அந்த சாஃப்டாக உள்ளே இறங்குறது, இதில் வந்து எனக்கு சாஃப்டாக உள்ளே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு அந்த விறகோட ஸ்மெல்லுமே வருது. அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும்ல, விறகு அடுப்பில் அந்த தம் போட்டு இறக்கியிருப்பாங்கல்ல, அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வருது. எனக்கு இதெல்லாம் வந்து அதில் ஃபீல் ஆகலை. இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிரியாணிக்கும் சரி, இந்த பிரியாணிக்கும் சரி, டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மசாலாவும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும்போது அதை சாப்பிடணும்னு தோணுது. பட் வந்து ஜென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சட்டிலான மசாலா பிடிக்குமான்னு எனக்கு தெரில. நான் வேணா என் கேமராமேன் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சொல்கிறேன். பாருங்க, அந்த நெஞ்செலும்பு கொழுப்போடு இருக்க பீஸ், எனக்கு இதுதான் நான் வந்து எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, இது சாஃப்டாக இருக்குங்க. கொழுப்பை வந்து வேகலைன்னா பிரிக்கவே முடியாது. நான் கொஞ்சம் புல் பண்ணோடனே வந்துருச்சு. இது தெரியுதா? ஐயோ, இதை பார்க்கும்போதே நாக்கில் எச்ச ஊறுதே. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு மட்டன். நான் ரொம்பலாம் சூவே பண்ணல, டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி அந்த கொழுப்பு தான் வேற லெவலில் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த மட்டன் பீஸ் வந்து செம்ம ஜூஸியாக நல்லா வெந்து அப்படியே பிரியாணியோட சாப்பிடும்போது வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் டிக்ஷனரியில் வார்த்தையை தேடணும் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காயில் எண்ணெய் மெதுக்குதுங்க. ரைத்தா, கொஞ்சோண்டு முட்டை, பீஸு கம்மியாக எடுத்துட்டணும், பரவாயில்ல, தப்பில்லை. இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பெப்பர் ஃப்ளேவர் இறங்கி டோட்டலாகவே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கத்திரிக்காயிலேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே அவங்களது வேற, இவங்களது வேற. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் என்னோட வீடியோலே தெரிஞ்சிருக்கோம் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. யாமோதீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகட்டும், பீஸோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பட் வந்து எனக்கு பிரியாணி அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இவங்களுக்கு வந்து 5க்கு நான் 3.50 தான் ரேட்டிங் கொடுப்பேன். ஆஜியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைஸோட குவாலிட்டி ஆகட்டும், பீஸு குக் பண்ண விதமாகட்டும், அதோட டேஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து குவான்டிட்டி, ப்ரைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வின் பண்ணாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து ஸ்வீட்டை மட்டும் நல்லா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு பல்லாவரத்தில் யாருமே கிடையாது. எனக்கு வெட்டிங் ஸ்டைலில் அந்த பிரியாணி கொடுத்தது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு. அந்த டேஸ்ட்டுமே சரி, நானும் என் கேமராமேனும் பர்சனலாக தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லும்போது என் கேமராமேனுக்கும் அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்கு வந்து 5க்கு வந்து 4.25 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன் 25 கொடுப்பேன்னா பிரெட் அல்வா மட்டும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணல, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்கள வந்து தட்டி தூக்கவே முடியாது யாராலையுமே. அந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட் கொடுத்துட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ங்க. இதே மாதிரி வேற எந்த ஏரியால உங்களுக்கு ஃபுட் பேட்டில் வைக்கணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவா போட்டுறேன். பாய்.